நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாயில் வெள்ளோட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து உப்பு நீர் நன்னீராக மாறியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடப்பட்டு அதற்கான வாய்க்கால் அமைக்கும் பணிகள் கடந்த 14 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் கொட்டிய கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளத்தை தொடர்ந்து இதன் வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாய்க்காலில் தண்ணீரின் போக்கை ஆய்வு செய்யும் வெள்ளோட்டம் நடைபெற்றதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். மறைந்த தலைவர் கலைஞர் திட்டமான தாமிரபரணி கருமேனியார் நம்பியாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் வெள்ள கால்வாயில் அதனுடைய வெள்ள போக்குகளை சரி செய்து எந்த அளவுக்கு நீர் செல்லுகின்றது, என்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அந்த கால்வாயில் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. தற்போது கூட வெள்ளோட்டத்திற்காக சுமார் 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாயில் வெள்ளோட்டமாக திறக்கப்பட்ட தண்ணீரால் பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் விளைநிலங்களில் பசுமை பூக்க தொடங்கியிருப்பதால் விவசாயிகளும் இடுபொருள் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீன விளையில் நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வானம் பார்த்த பூமி எங்களுக்கு தண்ணி வந்ததுனால எங்களுக்கு நல்ல செழிப்பு, எல்லாமே கிணறு எல்லாமே செழிப்பு, எல்லா விவசாயங்களும் நாங்கள் எல்லாமே என்ன நல்லாயும் இருக்கோம். எங்களுக்கு இதே மாதிரி எப்பவுமே எங்களுக்கு தண்ணி தேவை. வெள்ளோட்டமாக திறந்த தண்ணீரால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் மண்ணில் படிந்திருந்த கடல் நீரின் உப்பு விலகி நன்னீர் வெளிவரத் தொடங்கியுள்ளது. இதனால் 40 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறிய மக்கள் மீண்டும் சொந்த ஊர் திரும்ப தொடங்கியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கால் வெட்டி வந்திருக்கு. இந்த பகுதியில் உள்ள எல்லா பகுதியுமே செழிப்பாக அந்த தண்ணி வந்ததுனால அந்த 10 நாள்லேயே நீரோட்டங்கள் எல்லாமே மேலே ஏறிட்டு, அது மட்டும் இல்லை கடற்கரை பகுதியான ஊவரி குட்டம் இந்த பகுதிகளெல்லாம் உள்ள கடல் நீர் வந்து ஊருக்குள்ளே போரில் வந்து உப்பு தண்ணியாக மாறிடுது. அதுக்கெல்லாம் இப்போ மாறி வந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளோட்டமாக திறந்து விடப்பட்ட தண்ணீரால் நல்ல பலன் கிடைத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு வெள்ள நீர் வாய்க்காலை முதலமைச்சர் உடனடியாக தொடங்கி வைக்க வேண்டும் என்று திசையன்விளை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.